மட்டும் கொடுக்குறேன். மீனிங் என்ன, ஏன் இம்பார்ட்டன்ட்? இன்ஃப்ளேஷன் ரேட் டார்கெட் வந்தாலே நான் சொல்றது அப்படியே கட 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 கடன்னு எழுதிரு, அவ்வளவுதான். சரியா? மானிட்டரி பாலிசி ஸ்ட்ராட்டஜிடா. அடுத்தது வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்ல வந்து சென்ட்ரல் பேங்க் செட்ஸ் அ ஸ்பெசிபிக் ரேட். ஓகேவா? இது எதுக்காக பண்றாங்க? பிரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காகவும், அதனால எக்கனாமிக் growth சஸ்டெயின் பண்றதுக்காக பண்றாங்க. இது புரிஞ்சுதா? ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, இன்ஃப்ளேஷன் அப்பதான் கண்ட்ரோல்ல இருக்கும், பிசினஸ் மேனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், ரெடியூசஸ் அன்சர்டனிட்டி இந்த எக்கானமி. இப்படியே எழுது நீனா, இப்படியே எழுது. வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? இந்த இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் பண்றதுக்கான மெத்தட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா செல்லமா பண்ணுவாங்க? இந்த ரெப்போ ரேட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. லோன் கொடுக்கும்போது ரெப்போ ரேட்ஸ் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. மணி என்னமா? ஆ ஆ கரெக்ட். ரெப்போ ரேட்ன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணி, ரெப்போ ரேட்ஸ் மீனிங் தானே கேக்குற? ரிப்போ ரேட்ன்றது ரீபர்ச்சேஸ் ரேட், கரெக்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த அந்த ரேட்ல தான் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கே லோன் கொடுக்கறதாம், with an agreement to repurchase those securities at the rate. நான் மிருதுல்லா உன்னோட ஃப்ரெண்டு, மிருதுல்லாக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ பைசா கொடுக்குற, அவங்கள பர்பஸ் சால்வ் ஆகுது, ஆனா வட்டிக்கு தான் கொடுக்குற. ஆனா நீ கொடுத்த இது வந்து திருப்பி அப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிற. செக்யூரிட்டிஸ் லேட்டர் டேட் ரீபர்ச்சேஸ் பண்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க்குக்கு கடனா கொடுக்கறது, இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எதுக்கு? செக்யூரிட்டிஸ். புரியுதா? ரெப்போ ரேட் ரொம்ப முக்கியமானது. வெரி குட், வெரி குட். நீ கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். மணி சப்ளை அட்ஜஸ்ட் பண்ணணும்டா, இது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பாரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்பவுமே அதுக்கு 4% இன்ஃப்ளேஷன் டார்கெட் செல்லும். அதுக்கு மேல ஒரு கண்ட்ரிக்கு, நம்ம நம்ம கண்ட்ரிக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 4%க்கு மேல இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் பண்ண விடாது. 2022-23 3 வருஷம் முன்னாடி இன்ஃப்ளேஷன் ஆயிடுத்து 6% ஆயிடுத்து. அப்ப என்ன பண்ணாங்க? ரிப்போ ரேட் வந்து மாத்திட்டே இருந்தாங்கடா. அப்போ எங்களுக்கு, நான் இஎம்ஐ கட்டுறேன் பேங்க் லோன்ல, மாத்தி மாத்தி 2 மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு கூட போயிட்டு போயிட்டு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஓகேவா? அதான் டியூரிங் 2022-23 இன்ஃப்ளேஷன் கிராஸ் 6% டியூ டு ஹையர் ஃபுட் அண்ட் ஃபியூல் பிரைசஸ். ஆர்பிஐ ரைஸ்ட் த ரிப்போ ரேட், ரைஸ் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் ரைஸ் பண்ணி டு பிரிங் இட் பேக் வித்தின் த டார்கெட் பேண்ட். புரியுதா? ரிசர்வ் பேங்க் இருக்கிற மாதிரி ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா எப்பவுமே 2% தான், இவங்களாவது 4%. கொரோனாக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமாடா? யூஎஸ்ல 7% போயிட்டு சொல்லணும். ஃபெடரல் ரிசர்வ்ன்றது யூஎஸ் ஓடுது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது இந்தியாவோடது. ஆமா, இதெல்லாம் நீ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா இன்னும் கொஞ்சம் உனக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஃபெட் என்ன பண்ணுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ணிட்டு கட கட கடன்னு இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ணி அதன் மூலமா தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க கொரோனா போது. யூகேல என்ன நடந்தது? யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணாங்க? அவங்க டார்கெட், நம்ம 4%, யூஎஸ்லயும் யூகேலயும் 2% தான் டார்கெட். அப்போ இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்னா என்ன அர்த்தம்? செட்டிங் அண்ட் மெயின்டைனிங் அக்செப்டபிள் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதுக்கு மேல இந்த மாசத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு அம்மாவும் அப்பாவும் நினைப்பாங்கல்ல. அப்பனா என்ன? அம்மா அண்ட் அப்பா இஸ் புட்டிங் அ சீலிங் ஆன் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் அது மாதிரி இந்தியாவோட பர்ச்சேசிங் பவர் சீலிங் என்ன? 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2%. இதுதான் இன்ஃப்ளேஷன் டார்கெட். இது எது போதும். சரியா? எக்ஸாமுக்கு இப்ப இது படிச்சுக்கோ, உனக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுவ. 5 மார்க்ஸ்ல கேட்டாலும் இது எழுது, 10 மார்க்ஸ்ல கேட்டாலும் இது எழுது. சரியா? மெயினா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் ரிசர்வ், இது மூணுமே எழுதிச்சலாம், மறக்காத. என்னடா இதுல இருந்து எழுதுறோமே, மேம் மார்க் கொடுப்பாங்களா? எல்லாம் மார்க் கொடுப்பாங்க, கவலைப்படாம எழுது.
இன்ஃப்ளேஷனரி டார்கெட் ஆக்சுவலா எங்க இருக்கு தெரியுமா? கடைசியா இருக்கு. நீ பாத்தியா? பாக்கலையா நீனு? ஓ!